Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது theory of machines. அனானஸ் ரெகுலேஷனில் படிச்சிங்க 21 ரெகுலேஷன் படிச்சிங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கூட ME3491 இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜில் படித்தாலும் சரி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்க்குறது யூனிட் 2. அதில் வந்து நம்ம வந்து கியர் இன்ட்ரொடக்ஷனும் ஃபார்முலாவும் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்குறது யூனிட் 2ல் தேர்ட் லெக்சர் ப்ராப்ளம் ஆன் கியர். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்குறோம் கியர் இதில். இப்போ பார்த்து 18th லெக்சர் பார்க்குறோம். மொத்தமாக 18th லெக்சர் யூனிட் 2ல் தேர்ட் லெக்சர். இந்த ஃபார்முலாலாம் பார்த்தோம். அந்த ஃபார்முலா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும். இந்த ஃபார்முலா பார்த்ததில் வந்து நீங்கள் மினிமம் நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியனில் ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதை மாற்றி இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. T = 2 × AP /√1 + G × G+2 sin² - 1. இதில் AP அப்படின்னா ரண்டம் ஆன் பினியன், Gனா கியர் ரேஷியோ = T/T கியர் ரேஷியோ. இதை மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச், மற்றதெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. இப்போ நான் பார்க்குறது வந்து RS குர்மி புக்கில் 12.3 இந்த ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் பார்க்கலாம். A pinion having 30 teeth drives a gear having 80 teeth. The profile of the gears is involute with 20° pressure angle, 12 mm model and 10 mm addendum. Find the length of path of contact, arc of contact and contact ratio. இது ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மினிமம் நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன்னா ஸ்மால் டீ பண்ணணும், டீத்னா கேபிட்டல் டீ பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைனா ப்ரெஷர் ஆங்கிள்னா பை 20°, அப்புறம் மாடுல்னா எம், அது 12 கொடுத்துட்டாங்க. அடண்டம் வந்து 10 கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 10 கொடுத்துட்டாங்க. அடண்டம் ஆன் வீல் அந்த ரெண்டுமே 10 தான். சரி, இப்போ ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், கான்டாக்ட் ரேஷியோ. ஃபஸ்ட் கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ இது கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க. நம்ம டி எல்லாமே எழுதியிருக்கோம். அடுத்து வந்து லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா KL = KP + PL அது பார்த்துருக்கோம். இப்போ கேபிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்க்கணும். கேபிக்கு ஃபார்முலா வந்து √RA² - R² cos² - R sin π. அதேமாதிரி பிஎலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎலுக்கு வந்து √RA² - R² cos² - R sin π. இப்போ இந்த வர டேட்டா வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பையன்ற வேல்யூ மட்டும்தான் இருக்குது. கேபிட்டல் ஆர் வேணும், ஸ்மால் வேணும். இந்த வேல்யூ இருந்தால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். இப்போ கேபிட்டல் ஆர்ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்க்கலாம். கேபிட்டல் ஆர்ஏக்கு வந்து ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா R + அரண்டம்ன்ற ஃபார்முலா இருக்கும். ஆருக்கு என்ன ஃபார்முலா, கேபிட்டல் ஆருக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா மாடுல் × கேபிட்டல் T/2. நம்ம கொஷினில் மாடுலுக்குரிய வேல்யூ கொடுத்துருந்தாங்க, டி வேல்யூ இருந்துச்சு. ஸோ மாடுல் 12 கொடுத்தாங்க, டி வந்து 80 கொடுத்தாங்க. 12 × 80/2 பார்த்திங்கன்னா 480 mm கிடச்சிருச்சு. அதேமாதிரி ஸ்மால் ஆருக்கு பார்த்திங்கன்னா ஸ்மால் m × T/2 அப்படின்ற வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன் 30 கொடுத்தாங்க, 180 கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு ஆர்ஏ வேணும், ஸ்மால் ஆர்ஏ வேணும் அப்படின்னா R + அரண்டம், கேபிட்டல் ஆர்ஏ வேணும் அப்படின்னா R + அரண்டம், கேபிட்டல் R + அரண்டம். இப்போ ஸ்மால் ஆருடைய வேல்யூ 180 கிடச்சிருச்சு. இங்கே அப்ளை பண்ணி அப்படின்னா எனக்கு 180 கிடச்சிரும். கேபிட்டல் ஆர் வேணும்னா இதோட வேல்யூ அப்ளை பண்ணால் எனக்கு வந்து கேபிட்டல் ஆர்ஏ கிடச்சிரும். இது வேலையாமே கிடச்சிருச்சு. டேரெக்டாக நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இப்போ நம்ம வந்து KPPL கண்டுபிடிக்கலாம். இப்போ கேபி வேணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். RA² - R² cos² - R sin π அப்படின்ற வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ண எல்லா வேலையும் அப்படியே அப்ளை பண்ண முடியாது, எல்லாமே எம்எம்மில் இருக்குது. எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 427.3 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நான் பிஎல்லோட வேல்யூ போகிறேன் அப்படின்னா இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸ்மால் RA² - R² cos² - R sin π இதில் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிஎல்லோட வேல்யூ வந்து 25 mm அப்படி கிடைக்குது. எனக்கு லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் வேணும். ஸோ KL = KP + PL length of path of contact. இப்போ KP 27.3, PL 25, டோட்டல் 52.3 வரைக்கும் தான் ஆன்சர். ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் வந்து லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்னா அது ஃபார்முலா வந்து லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் / cos π. லென்த் ஆஃப் பாத் வேணும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த cos πயோட வேல்யூ தெரியும். டேட்டா என்ன நான் ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 52.3 / cos 20 55.6 ஆன்சர் கிடச்சிச்சு எனக்கு. அடுத்து தேர்டு கிடையாது கான்டாக்ட் ரேஷியோ. ஸோ கான்டாக்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் / PC. ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், அப்புறம் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் PC. PCனா சர்க்குலர் பிச். சர்க்குலர் பிச் ஃபார்முலா வந்து π × m. எம்னா மாடல். ஸோ எம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா π × 12 37.7 mm அப்படின்ற வேலை கிடச்சிச்சு. கான்டாக்ட் ரேஷியோ வேணும் லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் / PC. ஸோ 55.6 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 55.6 / 37.7 அப்படின்னா 1.52, அது அப்ராக்சிமேட்டாக 2. இவ்வளோ தான் அந்த ப்ராப்ளம். இதுவும் 30 மார்க் இந்த கொஷினுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்தில் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நாளை கூட சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் 1 சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் 2 சால்வ் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.